ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி எப்படினாலும் அவங்க குடும்பத்தை கேவலப்படுத்தி அந்த வீடை கைப்பற்றணுன்ட்டு 48,00,000 இப்பயே வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விட்டுட்டாங்க. ஏற்றி விட்டோடனே அவரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா சனி ஞாயிறு 2 நாள் லீவு, இனி நம்ம ஜப்தி பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்தோட அப்பாவுக்கு ரொம்ப முடியலை, என்னால் நான் இனி இங்கே இருந்தேன்னா நான் செத்து போயிடுவேன்டா, அதனால நான் ஏதாவது ஒரு கோயில் உலகத்துக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிளம்புறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் சமயம்ட்டு மனோஜும் சரிங்க சரியில்லாமல் தான் பேசுகிறாங்க. அப்புறம் சப்தி பண்ணுறவங்க பண்ணத்தானே செய்வாங்க, காசு கொடுக்கலன்னா பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா, முத்து எல்லாருமே அழுகுறாங்க. என்ன செய்யனே தெரியல. இதுக்கு மேலே நான் இங்கே இல்லை முத்து, நான் போய் கோயில் குளம் எங்கேயாவது போகிறேன், நீங்கள் இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னைய கூப்பிடுங்க, நான் வாரேன், இதுக்கு மேலே நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. அழுதுகிட்டு இருக்கையிலே கார் வர சொல்லி முத்தோட அப்பா எங்கேயாவது கோயில் போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே இன்னொரு இடத்துக்கு எங்கேயாவது போகிறதுக்கு கிளம்புறாங்க. இப்போ இவங்க எங்கே போய் எந்த வீட்டில் இருக்க போகிறாங்க அப்படின்றத தான் ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க, வேறு எதையும் காமிக்கல. இவங்களுடைய சூழ்நிலை அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.